புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நமது தேவைகளை நம்பிக்கையோடு விண்ணக தந்தையிடம் எடுத்து செல்வோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று சொல்லவும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் எங்களது தஞ்சை மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு சகாயராஜ் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், பங்கு மக்கள்,
பேராலய பணியாளர்கள் அனைவரையும் உடல் நலத்தினாலும் உள்ள அமைதியினாலும் நினைத்தவை நடக்க தேவையான வரங்களாலும் நிரப்ப வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் இறைவா, உலக அமைதிக்காக பாடுபடும் தலைவர்களையும் எங்கள் இந்திய நாட்டின் நலனுக்காக உழைக்கும் அனைவரையும் உமது ஞானத்தாலும் கடமை உணர்வாலும் நீதியினாலும் கருணையினாலும் நம்பிக்கையினாலும் நிரப்ப வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உதவி செய்பவர்களை ஆசீர்வதிக்கும் இறைவா, எங்கள் தஞ்சாவூர் மறை மாவட்டத்திற்கும் அன்னையின் இப்பேராலயத்திற்கும் வேளாங்கண்ணி பங்கிற்கும் உதவிடும் அடியார்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பங்களில் உள்ளவர்களுக்கு அருளையும் பொருளையும் நீண்ட ஆயுளையும் நற்சுகத்தையும் தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணப்பங்களை நிறைவேற்றும் இறைவா, அன்னையின் இப்பேராலயத்தில் நடைபெறும் திருவழிபாட்டு நிகழ்வுகளில் இணையதளம் வழியாக பங்கேற்கும் பக்தர்கள் அனைவரும் உம்மிடம் சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்களை ஏற்று அவர்கள் விரும்புகின்ற வரங்களை அளித்து அவர்கள் இன்றும் என்றும் அகமும் முகமும் மலர வளமுடன் வாழ அருள் புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பயணத்தின் பாதுகாவலரான இறைவா, தாயின் கருவில் ஒரு வான நாள் முதல் இந்நாள் வரை எங்கள் வாழ்க்கை பயணத்திலும் வழி பயணத்திலும் துணையாயிருந்து இத்தனை ஆண்டுகளாக எங்களை வழிநடத்தி வருகின்ற உமது மேலான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறுகின்றோம். இன்றைய நாளில் பயணம் செய்வோர் அனைவரையும் உமது அன்பால் அருளால் அரவணைப்பால் அவர்களை பாதுகாத்து வழி நடத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது நமக்கு வேண்டிய தனிப்பட்ட விண்ணப்பங்களை நற்கருணை ஆண்டவரிடம் மௌனமாக எடுத்துரைப்போம். Now in silence, let us place our personal petitions before the Eucharistic Lord. மன்றாடுவோமாக. இல்லாமல் இறைவா, எங்களது மன்றாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மை புகழ்கின்றோம். இந்த நல்ல நேரத்தில் எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கும் ஆழமான நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அருளும். எங்களுக்கு தேவையானால், உமக்கு சித்தமானால் நாங்கள் கேட்ட வரங்களை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாடி மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை
மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
இறைக்குலமே வாருங்களே, பலியினில் கலந்திடவே. ஒரு குலமே பாருங்களே, இறை அருளினை பகிர்ந்திடவே. இறைக்குலமே பாருங்களே, பலியினில் கலந்திடவே. குருகுலமே பாருங்களே, இறை அருளினை பகிர்ந்திடவே. புனிதம் நிறைந்திட, மனிதம் மலர்ந்திட, நம் வாழ்வும் வளமாகிட. புனிதம் நிறைந்திட, மனிதம் மலர்ந்திட, நம் வாழ்வும் வளமாகிட. இறைக்குலமே வாருங்களே, பலியினில் கலந்திடவே. ஒரு குலமே பாருங்களே, இறை அருளினை பகிர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, மே மாதம் 29ஆம் தேதி இன்றைய நாளிலே உபயம் செய்கின்ற குடும்பத்தினர், ஃபாத்திமா ஜெகநாதன் வேளாங்கண்ணி குடும்பத்தினர் மற்றும் மதர் சுப்பீரியர் அண்ட் கம்யூனிட்டி போன்சக்கஸ் கான்வென்ட் வேளாங்கண்ணி அடக்கல் அணை சபை அருட்சகோதரிகள் குழுமம், மேலும் ஏ செல்வராஜ் ரோஸ்லின் வேளாங்கண்ணி குடும்பத்தினர், வி கே ராஜன் அன்பு செல்வம் குடும்பத்தினர் வேளாங்கண்ணி, இவர்களோடு சேர்ந்து நம்முடைய தேவைகளையும் அன்னை மரியாள் வழியாக ஆண்டவரிடத்திலே சமர்ப்பித்து உருக்கமாக ஜெபிப்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, மே மாதத்தினுடைய இறுதி நாட்களை நாம் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். மே மாதம் என்று சொன்னாலே அன்னை கன்னிமரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு மாதம். இந்த மாதத்தினுடைய இறுதி வேளையில் இருக்கின்ற நாம் சிறப்பாக அன்னையிடத்தில் ஜெபிப்போம். நாளைய தினம் வேளாங்கண்ணியிலே ஒரு முக்கியமான நாள், அன்னைக்கு முடி சூட்டுகிற விழா நடைபெற இருக்கின்றது நாளை. அதற்கு அடுத்த நாள் நற்கருணை பெருவிழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம். எனவே இந்த 3 நாட்களும் மிகவும் ஆசீர்வாதமான முக்கியமான நாட்களாக இருக்கிறது. எனவே அன்னை கன்னிமரியாளிடத்திலே நம்மையே ஒப்பு கொடுத்தவர்களாக சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய வழிபாட்டின் வழியாக நம் அன்னை நமக்கு தருகிற செய்தி, நாம் ஒவ்வொருவரும் சிறந்த ஒரு பணியாளர்களாக நாம் இருக்கின்ற பொழுதுதான் நல்ல தலைவர்களாக நாம் விளங்க முடியும் என்ற செய்தியை இன்று அன்னை கன்னிமரியாள் வழியாக இறைவன் நமக்கு தருகிறார். எனவே இந்த ஒரு சிந்தனையை ஏற்று ஆண்டவருடைய நல்ல தொண்டர்களாக நாம் வாழ தேவையான ஆசீர்வாதங்களை இந்த திருப்பலியிலே உருக்கமாக நாம் மன்றாடுவோம். திருப்பலியிலே தகுதியான உள்ளத்தோடு நாம் பங்கெடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள் குறைகளை எண்ணி அதற்காக மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். ஒரு சில மணித்துளிகள் நம்முடைய கண்களை மூடியவர்களாக நம்முடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் இறைவனுக்கும் மனிதர்களுக்கும் எதிராக நாம் செய்த பாவங்களை நினைவு கூறுவோம். கண்களை மூடியவர்களாக ஆண்டவரிடத்திலே நம்ம மன்னிப்பை வேண்டுவோம். பாவங்கள் செய்தோமே, எம் பாவம் பொறுத்தருளும். எல்லோரும் சேர்ந்து பாவங்கள் செய்தோமே, எம் பாவம் பொறுத்தருளும். மீண்டும் ஒரு முறை, பாவங்கள் செய்தோமே, எம் பாவம் பொறுத்தருளும். அன்பான ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் எத்தனை முறை ஆண்டவரே உமக்கு எதிராக நாங்கள் சென்றிருக்கிறோம். உம்முடைய கட்டளைகளை கடைபிடிக்காமல், உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் மனம் போன போக்கில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். உம்மை விட்டு பிரிந்த நேரங்களெல்லாம்
நாங்கள் ஆசீர்வாதங்களை இழந்து நின்றோம் என்பதை மறந்தவர்களாக நாங்கள் உமது குரலுக்கு செவிமெடுக்காமல் வாழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை தருணங்கள் உம்மை வெறுத்திருக்கிறோம், உம்மை மறுதலித்திருக்கிறோம், உமக்கு எதிராக நாங்கள் பேசி இருக்கிறோம், செயல்பட்டு இருக்கிறோம். உம்மை விட்டு பிரிந்த தருணங்கள் எங்கள் வாழ்வின் காலியான தருணங்கள் என்பதை மறந்து நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். உமக்கு எதிராக நாங்கள் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் மனமருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம். பாவங்கள் செய்தோமே, எம் பாவம் பொறுத்தருளும். பாவங்கள் செய்தோமே, எம் பாவம் பொறுத்தருளும். அன்பான ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இரண்டாவது ஆசீர்வாதமான கட்டளை, உன்னை நீ அன்பு செய்வது போல உன் வயலாரை அன்பு செய் என்று சொன்னீர். எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக நாங்கள் எத்தனை முறை நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் அன்பு செய்யாமலும் மன்னிக்காமலும் விட்டு கொடுக்காமலும் ஏற்றுக்கொள்ளாமலும் பொறாமையான உள்ளத்தோடு காய்மகரத்தோடு பழி வாங்குகிற உள்ளத்தோடு எத்தனை முறை நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம். எங்கள் சகோதர சகோதரிகளை வெறுத்திருக்கிறோம், எங்களுடைய வார்த்தைகளால் காயப்படுத்தி இருக்கிறோம், எங்களுடைய செயல்களால் அவர்களை உள்ளத்தை குத்தி பிளந்து இருக்கிறோம். எவ்வளவு பாவங்கள்! எங்களுக்கு கொடுத்த இந்த உடலை வைத்து எவ்வளவு தீமைகளை நாங்கள் செய்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சகோதர சகோதரிக்கு எதிராக நாங்கள் செய்த பொழுதெல்லாம் நாங்கள் உமக்கு எதிராக செய்தோம் என்பதை மறந்து செயல்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக நாங்கள் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் மனமருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம். பாவங்கள் செய்தோமே, எம் பாவம் பொறுத்தருளும். பாவங்கள் செய்தோமே, எம் பாவம் பொறுத்தருளும். அன்பான ஆண்டவரே, இந்த உலகை மிகவும் அழகாக பார்த்து செதுக்கினீர். ஒவ்வொரு நாளும் உமது படைப்பை உமது வார்த்தையாலே உருவாக்கினீர். காரணம், இறுதியாக மனிதனை இந்த உலகத்திலே அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அவன் எல்லா இயற்கை செல்வங்களையும் பெற்று மகிழ்ந்திருக்க வேண்டும், அவன் சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று மனிதனுக்காக இந்த இயற்கையை பார்த்து வடிவமைத்தீர். அந்த இயற்கையினுடைய உச்சமாக மணிமகுடமாக மனிதனை நீர் அறிமுகப்படுத்தினீர் ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த இயற்கையை எத்தனை முறை நாங்கள் மாற்ற முயற்சி செய்திருக்கிறோம். இயற்கைக்கு எதிராக நாங்கள் சென்ற பொழுதெல்லாம் படைப்பிற்கு எதிராகவே நாங்கள் சென்றோம் என்பதை மறந்து செயல்பட்டு இருக்கிறோம். அதன் காரணமாக கூட ஆண்டவரே, கொரோனா என்ற கொள்ளை நோய் எங்களை வாட்டி வதைத்து சென்றிருக்கிறது. இயற்கைக்கு எதிராக நாங்கள் சென்ற பொழுது உமது படைப்பிற்கு எதிராக உமக்கு எதிராக நாங்கள் சென்றோம் என்பதற்காக ஆண்டவரே மனமருந்தி மன்னிப்பு வேண்டுகின்றோம். பாவங்கள் செய்தோமே, எம் பாவம் பொறுத்தருளும். எல்லோரும் கரங்களை உயர்த்தி பாடுவோமா? பாவங்கள் செய்தோமே, எம் பாவம் பொறுத்தருளும். மீண்டும் பாடுவோம். பாவங்கள் செய்தோமே, எம் பாவம் பொறுத்தருளும். பாவங்கள் செய்தோமே, எம் பாவம் பொறுத்தருளும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களினின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு
அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையினின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன்குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். உண்மைக்கு கீழ்ப்படிந்து உலகம் ஆன்மா தூய்மை அடைந்துள்ளதால் நீங்கள் வெளி வேடமற்ற முறையில் சகோதர அன்பு காட்ட முடியும். எனவே நீங்கள் தூய உள்ளத்தோடு ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்பு அடைந்துள்ளீர்கள். ஏனெனில் மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர். அவர்களது மேன்மை வயல்வெளி பூவை போன்றது. புல் உலர்ந்து போம், பூ வதங்கி விடும். நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எருசலேம் நகரே, உன் ஆண்டவரை ஸ்துதி. பெருமையுள்ள சீயோனே, உன் சர்வேசுரனை புகழ்ந்து பாடு. எருசலேம் நகரே, உன் ஆண்டவரை ஸ்துதி. பெருமையுள்ள சீயோனே, உன் சர்வேசுரனை புகழ்ந்து பாடு. எருசலேம் நகரே. குந்தன் வாசலின் கதவுகள் தாழ்பாலை பலப்படுத்தினார். உந்தன் வாசலின் கதவுகள் தாழ்பாலை பலப்படுத்தினார். உன்னில் உள்ளவும் பிள்ளைகளுக்கு அன்புடனே ஆசீர் தந்தார். எருசலேம் நகரே, உன் ஆண்டவரை ஸ்துதி. பெருமையுள்ள சீயோனே, உன் சர்வேசுரனை புகழ்ந்து பாடு. எருசலேம் நகரே.
இரட்சகரே. Alleluia, 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 மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் சீடர்கள் எருசலேமுக்கு போகும் வழியில் சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களுக்கு முன் போய்க் கொண்டிருந்தார். சீடர் திகைப்புற்றிருக்க அவரை பின்பற்றி ஏனையோர் அச்சம் கொண்டிருந்தனர். அவர் மீண்டும் 12 அழைத்து தமக்கு நிகழ இருப்பவற்றை குறித்து பேசத் தொடங்கினார். அவர், இப்பொழுது நாம் எருசலேமுக்கு செல்கிறோம். மானிட மகன் தலைமை குருக்களிடமும் மறைநூல் அறிஞர்களிடமும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவருக்கு மரண தண்டனை விதித்து அவரை பிற இனத்தவரிடம் ஒப்புவிப்பார்கள். அவர்கள் ஏளனம் செய்து அவர் மீது துப்பி சாட்டையால் அடித்து அவரை கொலை செய்வார்கள். 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர்களிடம் கூறினார். செபதேயுவின் மக்கள் யாக்கோப்பும் யோவானும் அவரை அணுகி சென்று அவரிடம், போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களிடம், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் அரியணையில் இருக்கும்போது எங்களுள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் உமது இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும் என்று வேண்டினார்கள். இயேசுவோ அவர்களிடம், நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் துன்ப கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா? நான் பெரும் திருமுழுக்கை உங்களால் பெற இயலுமா என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், இயலும் என்று சொல்ல, இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெருகும் திருமுழுக்கை நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவது எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்கள் யாருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அவர்களுக்கே அருளப்படும் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் யாக்கோப்பு மீதும் யோவான் மீதும் கோபம் கொள்ளத் தொடங்கினர். இயேசு அவர்களை வரவழைத்து அவர்களிடம், பிற இனத்தவரிடையே தலைவர்கள் என கருதப்படுகிறவர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். அவர்களும் பெரியவர்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். ஆனால் உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராய் இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகிறவர்
அனைவருக்கும் பணியாளராக இருக்கட்டும். ஏனெனில் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவம் அகழ்வதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, ஒரே மனதோடு சேர்ந்து எல்லோரும் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமே கேட்கலையே, எனக்கு காது கொஞ்சம் கம்மியா கேக்குது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு தொண்டன் தன்னுடைய தலைவன்கிட்ட போய் இப்படி சொன்னான், ஐயா நீங்க சொன்ன மாதிரியே அசிஸ்டன்ட் கமிஷனரை போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னான். இவருக்கு ஒரே வருத்தம், நான் எப்பயும் அவனை அசிஸ்டன்ட் கமிஷனர் போட சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது, இப்போதானே பதட்டமாக இருக்குது, அந்த ஏசியை போடுன்னு சொன்னீங்க, போட்டையா அப்படின்னு சொன்னாங்களாம். எவ்வளவு தவறான புரிதலை பாருங்கள். ஒரு முறை அப்பா பையனை பார்த்து சொன்னார், டேய் உனக்கு வெக்கமா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக சொன்னார் அப்படின்னா, அது எக்ஸாமில் போய் நான் தூங்கிட்டு வர்றேன்ப்பா அப்படின்னு சொன்னானாம். அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு, வெக்கமா இல்லை எக்ஸாமில் போய் தூங்கிட்டு வரேன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறார். உடனே பையன் சொன்னான், அப்போ நீங்கள் தானப்பா சொன்னீங்க கொஸ்டின் ஏதாவது உனக்கு தெரியலனா கொட்டை கொட்டை முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் தானப்பா சொன்னீங்க அப்படின்னு சொன்னானாம். அப்பா சொன்னது எதுக்கு, அந்த கேள்வி தெரியலன்னா அதை விட்டுட்டு அடுத்த கேள்வி எழுத போய் ஆரம்பிக்க அப்படின்னு சொல்கிறதுக்காக கொட்டை கொட்டை முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அவன் தூங்கிட்டு வரேன்னு சொன்னானான். தவறான புரிதல்கள். இன்னைக்கு இது போன்ற தவறான புரிதல்களை பார்க்குறோம். ஒரு மாணவனை வாத்தியார் அடிச்சுக்கிட்டு இருந்தார், முட்டாளே அப்படின்னு சொல்லி, முட்டா பையலன்னு சொல்லி அவனை அடிக்கிறார். உடனே இந்த பையன் சொன்னான், சார் நான் முட்டாளா, நீங்கள் அடிமுட்டாள், ஏன்னா நீங்கள் அடிக்கிறீங்கல்ல அதனால நீங்கள் அடிமுட்டாள் அப்படின்னு சொன்னானா. இயேசுவில் பிரியமானவர்களே, தவறான புரிதல்கள் மனிதனுக்கு சில நேரங்களில் அது நகைச்சுவையாக இருந்தாலும் வில்லங்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு தவறான புரிதலைத்தான் இன்று இயேசுனுடைய சீடர்கள் கொண்டிருந்ததை இன்றைய நற்செய்தி வாசகம் சுட்டி காட்டுகிறது. அந்த மனுஷன் எவ்வளவு நொந்து போயிருந்தா தன்னுடைய சாவை பற்றி அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். எருசலேமுக்கு போறோம், அங்க என்ன நடக்க போகுது, என்னைய இந்த பயலுங்க நடுவில் ஒப்புவிக்க போறாங்க, என்னை காரி துப்ப போறாங்க, அடிக்க போறாங்க, சாட்டையால் அடிக்க போறாங்க, சிலுவையில் அறைய போறாங்க, இந்த வீதிகளில் என்னை அவமானப்படுத்த போகிறார்கள் சொல்லி எவ்வளவு ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் இயேசு மன வருத்தத்தோட சொல்லிட்டு இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள பேச்சு என்னவா இருக்கு, அவருடைய வலது பக்கத்தில் எங்க அரியணையில் இருக்கும் பொழுது வலது பக்கத்தில் யார் உட்கார்றது, இடது பக்கத்தில் யார் உட்கார்றது, இதுதான் பேச்சா இருக்கிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு முதல் வாசகத்தை நல்லா நீங்க கவனமா கேட்டிருந்தீங்க அப்படின்னாக்க, மனித வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை இன்றைய முதல் வாசகம் சுட்டி காட்டுகிறது. அந்த புல்லை போல அது மடிந்து போகக்கூடியதாக இருக்கிறது, மலரை போல வாடி போகக்கூடியதாக இருக்கிறது மனித வாழ்வு என்பதை இன்றைய முதல் வாசகம் சுட்டி காட்டுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், பூ அழகாக மலர்கிறது, அந்த மலர்ச்சி எத்தனை நாளைக்கு, ஒரு நாள் 2 நாள், அதிகபட்சமாக போனால் அந்த கெமிக்கல்லாம் போட்டு ஸ்ப்ரே பண்ணால் ஒரு 4 நாள் 5 நாள் நிற்கும், அவ்வளோதான். அதன் பிறகு அந்த பூ என்ன ஆகும், வாடி போகும். புல் என்ன இருக்கும், பச்சை பசேன்னு இருக்கும். தண்ணி ஊற்றலை அப்படின்னாக்க வெயில் அடிச்சுச்சுன்னு என்ன ஆகும், புல் அது அப்படியே காய்ந்து போகும். இதுதான், இதே போன்றது தான் மனித வாழ்க்கையும். மனிதன் நினைத்து கொண்டிருக்கிறான், இன்னைக்கு நிறைய மனிதர்கள் பயங்கரமா ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் நினைப்புல என்ன தெரியுமா, நான் 100 வருஷம் வாழ போறேன் அப்படின்ட்டு. தெரியாது, யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போமான்னு யாராலையும் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. மனித வாழ்க்கையை கணிக்கக்கூடிய ஒரு கருவி வந்துருச்சு. நீ இத்தனை வருஷம் உயிரோட வாழ்வ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஊர்ல அந்த கருவி இருக்கு அப்படின்னு சொன்னாக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க, எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்லையா, அதை கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும், என்ன ஆசை, இன்னும் எத்தனை வருஷம் வாழுவோம் அப்படிங்கிறத. ஒருவேளை அந்த கருவி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் 2 நாள் தான் வாழுவு அப்படின்னு,
அவன் ஒரே நாள்ல செத்துருவான். ஏன் தெரியுமா? இன்னும் 2 நாள் தான் வாழுவேன் நினைச்சு ஒரே நாள்ல அவன் செத்து போயிடுவான். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. ஏங்கி கொண்டு இருக்கிறான். இப்ப மனிதன் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான்? இந்த வாழ்வு என்னமோ 1000 வருஷம் வாழ போற மாதிரி மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஆணவத்திலே, அகங்காரத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்றான். பதவியை வைத்துக்கொண்டு, பட்டத்தை வைத்துக்கொண்டு, நான் தலைவன், நான் பெரிய அதிகாரத்தில் இருக்கிறேன், நான் சொல்றதா எல்லாரும் கேட்கணும், எல்லாரும் கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி இவ்வாறு மனிதனை என்ன பண்ணிட்டு இருக்கான்? அடக்கி ஆண்டு கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் அழகாக இந்த சிந்தனையை கொடுக்கிறார். திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 8:5 நம்ம இவ்வாறு வாசிக்கிறோம். ஆயினும் அவர்களை கடவுளாகி உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர், மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டுகின்றீர் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்றார். யாரை? மனிதர்களை கடவுளை விட சற்றே கொஞ்சம் குறைவா படைத்திருக்கிறார். அப்படின்னா மனிதர்கள் எவ்வளவு வல்லமை, கடவுளுக்கு நிகராக மனிதர்களை படைத்திருக்கிறார் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார். அதே போல நாம் பார்க்கின்றோம், இன்னைக்கு ஆண்டவர் இயேசு ஒரு அருமையான ஒரு சிந்தனையை கொடுக்கிறார். என்ன? குழந்தையை கூப்பிட்டு தன்னுடைய வலப்பக்கம் நிறுத்தி அந்த குழந்தையை காட்டி சொல்றாரு, இந்த குழந்தையை போல யார் ஒருவர் மாறவில்லையோ வாழவில்லையோ அவர்கள் விண்ணரசிலே சேர முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் யார் வலப்பக்கத்தில் உட்காரணும் இடப்பக்கத்தில் உட்காரணும் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உண்மையான தலைவனாக நீ இருக்க வேண்டும் என்றால் முதல்ல உனக்கு இருக்க வேண்டிய பண்பு என்ன தெரியுமா? தாழ்ச்சி என்ற அந்த பண்பை நீ ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும், இந்த குழந்தையை போல. அதே போல அவ்வாறு நீ தாழ்ச்சி என்ற ஆடை அணிந்து கொண்டிருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் சொல்றார். குழந்தைகள் இயேசு வாழ்ந்த காலத்திலே ஒரு பொருட்டாக கருதப்படாதவர்களாக இருந்தார்கள். குழந்தைகளை யாரும் ஒரு பெருசா பொறுப்படுத்தல, அவர்களை மதிக்கல, அவர்கள் ஏதோ ஒரு ஜீவன், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அந்த குழந்தைகளை ஆண்டவர் இயேசு என்ன பண்றாரு? உயர்த்தி காட்டுகிறார். என்றால் இந்த குழந்தைகளைப் போல நீங்கள் தாழ்ச்சியுள்ளவர்களாக இருந்தால், பணிவிடை செய்ய வேண்டும் என்ற அந்த உள்ளத்தோடு நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இந்த குழந்தை இன்னைக்கு நான் எப்படி உயர்த்தி சொல்கிறேனோ, இந்த குழந்தையை போல நீங்க மாறாவிட்டால் விண்ணரசில் நீங்கள் சேர முடியாது என்று சொல்லி இந்த குழந்தையை நான் எவ்வாறு உயர்த்தி காட்டுகிறேனோ அதுபோல உங்களையும் நான் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன செய்யணும்? ஒரு நல்ல தலைவராக இருக்க வேண்டும் என்றால் முதல் பண்பு தாழ்ச்சியை நாம் ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதை மறந்துட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க? அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள், அடக்கி ஆளுகிறார்கள். நமது அதிகாரம் அடக்கி ஆள்வதற்காக அல்ல, அன்பால் பகிர்ந்து கொள்வதற்காக. இதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான செய்தி. நம்மிடம் கொடுக்கப்படுகிற அதிகாரம் அடுத்தவர்களை அடக்கி ஆள்வதற்காக அல்ல, மாறாக அன்பால் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த அருமையான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, மத்தேயு நற்செய்தி 20வது அதிகாரம் 28வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், பணிவிடை பெற அன்று பணிவிடை புரிய வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு இதைத்தான் நம்மிடமும் எதிர்பார்க்கிறார். பிலிப்பியர்கள் திருமுகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இயேசு தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டார். நல்ல கவனிக்கணும், இங்கேதான் இயேசு தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டார். இவர் கடவுளுடைய திருமகன், இவர் தன்னை தாழ்த்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை, இவர் நமக்காக மரிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன் இவற்றை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்? காரணம் என்ன தெரியுமா? அவர் பணிவிடை பெற அல்ல பணிவிடை புரிய வந்தேன் என்று சொன்னவர், நான் உங்களை அன்பு செய்வதற்காக வந்தேன், நான் உங்களை நேசிப்பதற்காக வந்தேன், நான் உங்களை மன்னிப்பதற்காக வந்தேன், நான் உங்களை ஏற்றுக்கொள்வதற்காக வந்தேன். நீ எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் நான் உன்னை என்னுடைய இரத்தத்தால் மீட்டு உனக்கு புது வாழ்க்கையை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு ஒரு புதிய வாழ்க்கையை நமக்கு தர வேண்டும் என்பதற்காக, பாவத்தினாலே அழிந்து போன மனித வாழ்க்கை, ஆதாம் ஏவாள் செய்த அந்த குற்றத்தினாலே மனித வாழ்க்கை சீறி குலைந்து போன நிலையிலே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் மனுவுரு எடுத்தது நம்மை மீட்க வேண்டும் என்பதற்காக, புது வாழ்வை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, வசந்தமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்தில் பிறந்தார். பிரியமானவர்களே, அதனால தான் நம்ம எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் நம்மை மன்னித்து கொண்டே இருக்கிறார். உன் பாவங்கள் செந்தூரம் போல சிவந்திருந்தாலும் அது அப்படியே வெண்பனி போல மாறும் என்று சொல்லுகிறாரே. என்ன காரணம்? நீ மனம் திரும்பி வந்தால் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன், உன்னை மன்னிப்பேன். இதுதான் அவருடைய இரக்க குணம்.
அதான் அவருடைய அன்பு. இன்னைக்கு எத்தனை முறை நாம் பாவத்தில் விழுகிறோம், மீண்டும் மீண்டும் விழுகிறோம். ஆனால் நாம் எழுந்து ஆண்டவரே என்னை மன்னித்துக் கொள்ளும் என்று சொல்லி நமக்கு அருமையான ஒரு அருட்சாதனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒப்புரவு அருட்சாதனம். அதுல ஆண்டவரே நீர் என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் மனமிருந்தி மன்னிப்பு வேண்டுகிற பொழுது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிறார் என்றால் என்ன காரணம்? அவர் நம்மை அதிகம் அன்பு செய்கிறார், நம்மை அதிகம் அவர் நேசிக்கிறார் பிரியமானவர்களே. எனவே தான் இன்று ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி, நீங்கள் ஆணவத்தால் அல்ல அல்லது அகங்காரத்தால் அல்ல, உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிற தலைமை பண்பு அது எதுவாக இருக்கலாம், குடும்ப தலைவனாக இருக்கலாம், குடும்ப தலைவியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிலே மூத்தவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு எந்தெந்த தலைமை பண்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ எல்லா இடங்களிலும், அலுவலகத்திலும், பணி செய்கின்ற இடங்களிலும், எல்லா இடங்களிலும் தலைமை பண்பு, குருக்கள், கன்னியர்கள் எல்லாருக்குமே தலைமை பண்பு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அந்த தலைமை பண்புல நான் எவ்வாறு அன்போடு நடந்து கொள்கிறேன், அந்த தலைமை பண்புல நான் எவ்வளவு தாழ்ச்சியோடு இருக்கின்றேன், இது ஆண்டவர் விரும்புகிறார். குழந்தையை போல எவ்வளவு தாழ்ச்சியோடு நான் இருக்கிறேன், அவ்வாறு நான் இருந்தேன் என்றால் ஆண்டவர் என்னை உயர்த்தி கொண்டே இருப்பார், மென்மேலும் உயர்த்துவார், என்னை கோபுரத்தில் உட்கார வைப்பார். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் தருகிற செய்தியாக இருக்கிறது. எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு இந்த சீடர்களை போல அல்ல, ஆண்டவரே வலப்பக்கத்தில் இடப்பக்கத்தில் யாரை உட்காரணும்னு சொல்லி அவர் வேதனையில் இருக்கும் பொழுது பேசிக் கொண்டிருந்த இந்த சீடர்களை போல அல்ல, நம்முடைய வாழ்வு ஒரு மாறுபட்ட வாழ்வாக இருக்க வேண்டும், வித்தியாசமான வாழ்வாக இருக்க வேண்டும். இனி வருகின்ற நாட்களிலே ஆண்டவரே நான் எனக்கு நீர் கொடுத்திருக்கிற அந்த தலைமை பண்பை பொறுப்போடு, அன்போடு, தாழ்ச்சியான உள்ளத்தோடு நான் செய்வேன். கண்டிப்பாக நீர் என்னை உயர்த்துவீர் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி இந்த ஒரு உள்ளத்தோடு ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய ஜெபம் ஆண்டவருடைய பாதங்களை சென்றடையும் என்ற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஆண்டவரை பார்த்து ஜெபிப்போம். தாழ்ச்சியான உள்ளத்தோடு பணிவிடை செய்யக்கூடிய அருமையான உள்ளத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. சகோதர சகோதரிகளே, என்னோடது முழுதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனாகி ஆண்டவருக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை பலிபொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீட்டிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது அன்பை வானதூதர் புகழ்கின்றனர், உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையினி நிறைஞ்சி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் அடிகளார், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தூள்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் இடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும்.
இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்துக் கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன் வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை கைகளில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகின்ற பொழுது உங்களது உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Your attention please. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession and those who have participated whole Mass might come forward to receive the Holy Communion. Other religious and denomination people are requested to be seated in your places and pray silently. Holy Communion will be given in hands. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே தேவன் உருகிடும். உன்னை பாடாத நாள் இல்லையே, உன்னை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவாய், இறைவா இறைவா என் இதயம் இறைவாய். தெய்வ தரிசனம் தேடும் மனதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே வசந்தம் என்றும் வசந்தம் என்ற வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானு மண்ணும் அழிந்த பின்னும் வாழ்வு என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உனை பாடாத நாளில்லை, உனை தேடாத வாழ்வில்லை. இறைவா இறைவா என் இதயம் இறைவாய், இறைவா இறைவா என் இதயம் இறைவாய். தேவ தரிசனம் தேடும் மனம் தினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். அன்னையின் பக்தர்களே, நமது திருத்தல பேராலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலை 6 மணிக்கு தமிழ் திருப்பலி அன்னையின் திருப்பீடத்தில் நிறைவேற்றப்படும். இந்த திருப்பலியானது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும். ஒவ்வொரு நாளும் காலை 7 மணிக்கு தமிழ் திருப்பலியும் 10 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலியும் மதியம் 12 மணிக்கு தமிழ் திருப்பலியும் மாலை 3 மணிக்கு தமிழ் திருப்பலியும் பேராலய கீழ்கோவிலில் நடைபெறும். 8 மணிக்கு தெலுங்கிலும் 11 மணிக்கு ஹிந்தியிலும் பேராலய மேல்கோவிலில் திருப்பலி நடைபெறும். காலை 8 மணிக்கு கொங்கணிலும் 9 மணிக்கு மலையாளத்திலும் திருப்பலி விண்மீன் ஆலயத்தில் நடைபெறும். காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை அன்னையின் திருவீடமும், காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை நற்கருணை ஆராதனை ஆலயமும் பங்கு மக்களுக்காகவும் அன்னையின் பக்தர்களுக்காகவும் திறந்திருக்கும். இந்த பேராலயத்தின் தென்புறத்தில் உள்ள பாவ மன்னிப்பு ஆராதனை ஆலயத்தை நல்ல பாவ சங்கீதனத்திற்கும் அமைதி தபத்திற்கும் உங்கள் ஆன்மீக தேவைகளுக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜபபூற்று ஆற்றுப்படுத்தும் மையம் ஒவ்வொரு நாளும் செயல்படுகின்றது. நாளை மாலை 5:40 மணிக்கு மறைமாவட்ட பரிபாலகர் தந்தை தலைமையில் மாதாக்குள ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள கெபியில் தமிழ் திருப்பலி நடைபெறும். தொடர்ந்து மாதாக்குளத்திலிருந்து பேராலய கீழ்கோவில் நோக்கி எரியும் மெழுகுதிரிகளுடன் அன்னையின் திருத்தேர் பவனியும் கீழ்கோவிலில் தூய்மை மிகு நற்கருணை ஆசிரியரும் வழங்கப்படும். மாதாக்குளத்திற்கு அருகில் அமைந்திருக்கும் ஸ்டெல்லா மாரிஸ் ஒளி காட்சியகத்தில்
வேளாங்கண்ணி அருள்நிறை சுவடுகள் என்ற ஒளி தொகுப்பு எல்லா வெள்ளி, சனி, ஞாயிறு மற்றும் அனைத்து அரசு விடுமுறை நாட்களிலும் காலை 10 மணிக்கு தமிழிலும் 11:30 மணிக்கு மலையாளத்திலும் திரையிடப்படுகின்றது. அனைவரும் கண்டு பயன்பெற அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். Dear devotees, every day at 6 a.m. Mass in Tamil will be celebrated in the main shrine that will be telecasted through Jaya Plus. Every day at 7 a.m. Mass in Tamil, at 10 a.m. Mass in English, at 12 noon Mass in Tamil, at 3 p.m. Mass in Tamil will be offered in the lower Basilica. Every day at 8 a.m. Mass in Telugu, at 11 a.m. Mass in Hindi will be offered in the upper Basilica. Every day at 8 a.m. Mass in Kongani, at 9 a.m. Mass in Malayalam will be offered in the Morning Star Church. The main shrine will be open from 7 a.m. to 9 p.m. and Adoration Chapel also will be open for the people from 6 a.m. to 8 p.m. Tomorrow at 5:40 p.m. there will be a Mass in Tamil at the grotto of Our Lady's Tank Chapel, which will be presided over by our diocesan administrator. Soon after the Mass, there will be a car procession with the lighted candles and benediction at the lower Basilica. You are invited to make use of the Reconciliation and Adoration Church for good confession, silent prayers and for your spiritual needs. From Friday to Saturday and on all the government holidays at 10 a.m. in Tamil and at 11:30 a.m. in Malayalam, we are showing Arulnirai Suvadugal in Stella Maris Audiovisual Hall near Madhakulam. You are most welcome to watch the documentary at Stella Maris. We wish you all a pleasant and safe stay in this holy place of miracles. அனைவரும் எழுந்து நிற்போம். ஒரு சில மணித்துளிகள் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக எழுந்தருளி வந்திருக்கிற நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். இதோ இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நற்கருணை வடிவிலே நம் உள்ளத்திற்குள்ளாக எழுந்தருளி வந்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். இறை வார்த்தை அழிவில்லாத ஒன்றாக இருக்கிறது. மற்ற எல்லாம் அழிந்துவிடும். இந்த உலகம் அழிந்து போகும். மனிதர்களாகிய நாமும் ஒரு நாள் இறந்து போவோம். ஆனால் அழியாமல் எப்பொழுதும் இருக்கின்ற ஒன்று ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை நம் ஒவ்வொருவருக்கும் திடம் கொடுக்கிறது, வலிமை கொடுக்கிறது என்று வாசிக்க கேட்டோம். அதிலும் சிறப்பாக ஆண்டவர் தன்னையே கொடுத்த இந்த நற்கருணை வடிவிலே இன்று நம் மத்தியிலே வந்து, இதோ நான் எனது உடலை உணவாக உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆன்மீக உணவாக தம்மையே தந்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். தாயின் கருவிலே உருவான அந்த நொடி பொழுது முதல் இந்த நொடி வரை ஆண்டவர் எண்ணற்ற அற்புதங்களை நமக்கு செய்து வழிநடத்தி வந்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். எத்தனை அருமையான வாய்ப்புகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, தகுதியற்ற எங்களை நீர் ஒவ்வொரு முறையும் உயர்த்துகின்றேன். நீர் சொன்ன வார்த்தைகள், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று என்ற வார்த்தைக்கு ஏற்ப தகுதியற்ற எங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, மூளை கற்களாக பயன்படுத்துகிறீர், முக்கியமானவர்களாக பயன்படுத்துகிறீர், ஆசிரால் நிரப்புகிறீர். எத்தனை தருணங்கள், எத்தனை தருணங்கள் என்று செலுத்துகிறோம். ஆண்டவரே, பல நேரங்களிலே நாங்கள் சுயநலத்தோடு நாங்கள் வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவரே, பல நேரங்களில் உண்மை நாங்கள் மறந்திருக்கலாம், பாவத்தில் விழுந்திருக்கலாம். இருந்த பொழுதும் ஆண்டவரே, நீர் உமது கருணையால், உமது அன்பால் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், எங்களை வழிநடத்தி இருக்கிறீர். ஒரு தந்தையாக, தாயாக எங்களை தேற்றி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று இந்த மாதாக்குள்ள இந்த கெபியிலே அன்னை காட்சி கொடுத்த இந்த அருமையான இந்த இடத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்திருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு அற்புதமான நேரம் இது, எவ்வளவு வல்லமையான ஆசீர்வாதமான நேரம் இது. இந்த அன்னை காட்சி கொடுத்த இந்த அருமையான இந்த புண்ணிய பூமியிலே, பரிசுத்தமான இந்த இடத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் இன்று நீர் இந்த திருப்பலி வழியாக ஆசீர்வதித்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். ஒரு உடலை எங்களுக்கு உணவாக கொடுத்து, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே, எனது பிரசன்னம் ஒன்று போதும் உனக்கு, உன் வாழ்க்கையில நீ மகத்தான காரியங்களை நீ காண்பாய் என்று சொல்லி எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
இந்த உலகிலே மனிதர்களை நாங்கள் நாடி சென்றிருக்கலாம். ஆனால் பல நேரங்களிலே நாங்கள் தோற்று போயிருக்கிறோம். மனிதர்களுக்கு உதவி செய்யவில்லை. மாறாக ஆண்டவரே, உம்மிடம் நாங்கள் தஞ்சமடைந்த பொழுது நீர் எங்களை கைவிடவில்லை. எங்களை பாதுகாத்தீர், எங்களை தேற்றினீர், எங்களுக்கு புதிய உயிரை கொடுத்தீர். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு பெரிய ஆபத்துகளில் இருந்தெல்லாம் எங்களை நீர் காப்பாற்றி இருக்கிறீர். எவ்வளவு அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்திருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தருமையான நேரத்திற்காக கூட இந்த நொடிப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை ஆண்டவரே, நாங்கள் அழிவிற்காக அல்ல, தீமைக்காக அல்ல, பாவத்திற்காக அல்ல, மாறாக உம்மை மகிமைப்படுத்துவதற்காக இந்த உடலை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம். ஆண்டவரே, நீர்தான் சொல்லி இருக்கிறீர், நீங்கள் ஒவ்வொருவரும் தூய் ஆவியானவர் குடிகொள்ளுகிற ஆலயங்கள் என்று சொல்லி பவுலடியார் வழியாக எங்களுக்கு நீர் உணர்த்தி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த தகுதியற்ற ஆலயங்களிலே நீர் நற்கருணை வடிவிலே குடிகொண்டு சாதாரண ஆலயமாகி எங்களுடைய உடலை ஆண்டவரே நற்கருணை பேழையாக மாற்றுகிறீர். நாங்கள் இன்று நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகுதியற்ற எங்களை தேடி வருகிறீர், தேடி வருகிற தெய்வமாக நீர் எங்களுக்கு இருக்கிறீர். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். வல்லமையான கரத்திற்காக, எங்களை சுகப்படுத்திய தருணங்களுக்காக, எங்களை பலப்படுத்திய தருணங்களுக்காக, எங்களை எல்லோரும் கைவிட்ட பொழுதும் நான் உன்னை கைவிடேன் என்று சொல்லி எங்களை கரம் பிடித்து வழிநடத்திய தருணங்களுக்காக, போராட்டமான நேரங்களிலே எங்களுக்கு துணை நின்றதற்காக, நாங்கள் தத்தளித்துக் கொண்டிருந்த பொழுது, தடுமாறி கொண்டிருந்த பொழுது இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை தேற்றியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். உமது பிரசன்னம் ஒன்று எங்களுக்கு போதும், நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நம்புகிறோம். ஆண்டவரே, அன்னை கன்னிமரியாள் தம்மையே கையளித்தது போல இதோ ஆண்டவருடைய திருவுளம் என்னிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி இந்த நொடிப்பொழுது கூட ஆண்டவரே, இந்த மாதா குளத்தில் ஆலயத்தில் இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும், மேலும் இந்த திருப்பலியை ஊடகத்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தகுதியற்ற பாத்திரங்கள் நாங்கள், எங்களை உமது அருளால் நிரப்புகிறீர். ஆண்டவரே, இந்த பாத்திரங்களை நீர் தேற்றுவதற்காக நன்றி, இந்த பாத்திரங்களை நீர் அர்ச்சிப்பதற்காக நன்றி, எங்களை ஆலயமாக மாற்றி இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களையே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தகுதியற்ற எங்களை ஆண்டவரே தொடர்ந்து பயன்படுத்தும், ஆசீர்வதியும், தொடர்ந்து உமது பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே என்று சொல்லி எங்களையே உம்முடைய கரங்களுக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதை கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனுடைய ஆசீரை நிரம்ப பெற்றவர்களாக மகிழ்வோடும் சமாதானத்தோடும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசிரை பெற மண்டியிட்டு மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக
பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகின்ற பொழுது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகின்ற பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததை போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறுகின்ற பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததை போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் என்றும் உங்களோடு தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அம்மா, இன்று உனக்காக நான் பாடும் பாடல் இது. அம்மா, இன்று உனக்காக நான் பாடும் பாடல் இது. தூயவளே தாய்மரியே, தூயவளே தாய்மரியே, அம்மா, இன்று உனக்காக நான் பாடும் பாடல் இது. அம்மா, அம்மாவின் முகம் கண்டு நான் கொண்டேன் மகிழ்ச்சி. அம்மா, என் இதயத்தில் நீ தந்தாய் அமைதி. அம்மா, உன் முகம் கண்டு நான் கொண்டேன் மகிழ்ச்சி. அம்மா, என் இதயத்தில் நீ தந்தாய் அமைதி. உன் அன்பினை சுவைத்து நாடும் நினைத்து உன்னிடம் நான் தரவே. உன் தாழ்வினை கண்டு நன்மைகள் உணர்ந்து நானும் மாறிடவே. அம்மா, இன்று உனக்காக நான் பாடும் பாடல் இது. அம்மா, இன்று உனக்காக நான் பாடும் பாடல் இது. தூயவளே தாய்மரியே, தூயவளே தாய்மரியே, அம்மா, இன்று உனக்காக நான் பாடும் பாடல் இது. அம்மா,